Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. பிரகாசமான அபார்ட்மெண்ட்ஸ் நம்ம அம்பத்தூர்ல அம்பத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து 5 minute டிரைவில் லக்ஸரி 2 BHK மற்றும் 3 BHK அபார்ட்மெண்ட்ஸ். மாப்பிள்ள வந்து கேஸ் போட்டிருக்காரு. வழக்கமாவே போடுறதுதான் உண்டு. ஆனா பெரும்பாலும் வழக்குகள் எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா க்ரூயல்டி கிரவுண்ட்ல போடுவாங்க. பட் எடுத்து பெட்டிஷனை அவங்க கையில இருந்து வாங்கி பார்த்த உடனே ஒரு நிமிஷம் ஐயோன்னு இருந்தது. அவர் முதல்ல எல்லாம் ஒழுங்காக தான் பொண்டாட்டியோட கொடுத்து நான் நடத்தினாரு. ஆனா என்னன்னா வசதி கூட கூட கடை பெருசாக பெருசாக இடம் வாங்க அப்படின்னு தன்னை வளர்ச்சி அதிகமாக்கும் போது அவருக்கு வந்து இந்த பொண்ணு பிடிக்காம போயிடுச்சு. இதேதான், இதே கேள்வி தான் கேட்டான். அப்போ அந்த ஆள் சடக்குன்னு ஒரு வார்த்தை விட்டுறாரு, உனக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்னு எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் பார்த்தா ஒரு மத்தியானம் ஒரு 12 மணி இருக்கும், வந்து யாரோ கதவை தட்டுறாங்க. கதவை தட்டுறவங்க வந்து இந்த மாதிரி கேபிள் டிவி பார்க்க சொல்லி அண்ணன் சொன்னாருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பையன் வந்த 10வது நிமிஷத்துல இந்த ஆள் வர அங்கிருந்து. அவன் அங்கிருந்து வந்தவன், ஏய் நான் இருக்கும்போது இன்னொருத்தனை வச்சிருக்கியாடி அப்படிங்கிறான். அநியாயமா இருக்கு. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். வழக்கியல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வழக்கறிஞர் சாந்தகுமாரி மேடம் ஒவ்வொரு எபிசோட்லையும் அவங்க சந்தித்த பல வழக்குகள் குறித்து நம்மள்ட்ட பேசிட்டு வராங்க. அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு வழக்கோட அவங்க சந்திக்க போறோம். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு மேடம். சரிங்க. இன்னைக்கு என்ன மாதிரியான? இன்னைக்கும் ஒரு பெண்ணோட கேஸ் தான். தொடர்ச்சியா எடுக்கிறதெல்லாம் பெண்ணோட கேஸா வருது. பட் சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்குங்கிறதுனால இந்த வழக்கை பற்றி சொல்றேன். நம்மளோட கிளையண்ட் பேர் வந்து ஷர்மிளா. ஒரு நாள் வந்து அவங்களுடைய தம்பியார் அண்ணன், அவங்க பிரதர் ஒருத்தர் வராரு, கூடவே அவங்க அப்பா வராங்க. வந்துட்டு என்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நோட்டீஸ் வந்திருக்குங்கம்மா அப்படின்னு கொடுத்தாங்க. பார்த்தா இவங்களுடைய அந்த பையனுக்கு தங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து அவங்க மேலே அவங்க மாப்பிள்ளை வந்து கேஸ் போட்டிருக்காரு. வழக்கமாகவே போடுறது தான் உண்டு. ஆனால் பெரும்பாலும் வழக்குகள் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா க்ரூயல்டி கிரவுண்டில் போடுவாங்க. இவ போய் அம்மா வீட்லேயே உட்காந்துட்டா, அவள் வர்றதில்ல அப்படின்னு போடுவாங்க. இந்த க்ரூயல்ட்டிலேயே பல வகை இருக்குது. ஸோ அதில் இப்போ குழந்தைய என்கிட்ட கொடுக்க மாட்டேங்கிறா, எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு வர மாட்டேங்கிறா, அம்மா வீட்டில் இருக்கிறது அவ்வளோ கொடூரமான ஒரு அப்படின்னு பேசிக்கிறது தான். கொடூரம் யார்கிட்ட இல்லைங்கிறீங்க, யார்கிட்ட இருக்குங்கிறீங்க? ரெண்டுக்குமே உண்டு. ஆணுக்கும் உண்டு, பொண்ணுக்கும் உண்டு. நம்ம ரெண்டு தரப்புலையும் தான் நம்ம பேசுகிறோம் இப்போ. ஆனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் வரணும். நார்மலாக க்ரூயல்ட்டின்னு வரும். இல்லைன்னா 2 வருஷமாக பிரிஞ்சிருக்கா, அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு திரும்பியே வரல, நான் கூப்பிட்டு பார்த்தேன் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் டெசர்ஷன், பிரிந்திருத்தல் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த காரணத்துக்காக வரும். பட் எடுத்து பெட்டிஷனை அவங்க கையிலேருந்து வாங்கி பார்த்த உடனே ஒரு நிமிஷம் ஐயோன்னு இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து தகாத உறவு அப்படிங்கிற அடிப்படையிலையும் சேர்த்தி அதில் போட்டிருந்தது. எனக்கு தெரியும் அது வந்து எவ்வளவு பெயின்ஃபுல் ஒரு பெண்ணுக்கு அப்படின்னு. உண்மை பொய் அதுக்குள்ளேயே நான் போகாமல் சொல்கிறேன். அப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தா கூட அது வந்து ரொம்ப கேவலப்படுத்துகிற ஒரு சம்பவமாக கேஸ் நடத்தும் போது மாறிடும். அதனால் ஐயோ இதுவாக போட்டிருக்காங்க அப்படின்னு. அப்புறம் என்னாச்சு, எது நீங்கள் வந்திருக்கீங்களே அப்படின்னு. இல்லை இந்த மாதிரி தான் அவர் பண்ணுறாரு, அவர் முதல்ல எல்லாம் ஒழுங்காக தான் பொண்டாட்டியோட கொடுத்து நான் நடத்தினாரு, எனக்கு ஒரு பேர குழந்தைதான் இருந்ததுங்கம்மா. ஆனால் என்னன்னா வசதி கூட கூட கடை பெருசாக பெருசாக இடம் வாங்க அப்படின்னு தன்னை வளர்ச்சி அதிகமாக்கும் போது அவருக்கு வந்து இந்த பொண்ணு பிடிக்காம போயிடுச்சு. அதனால் இது வேறு யாராவது இருப்பாங்க போல் இருக்குது அதில் தானே அப்படின்னு அந்த பெரியவர் என்கிட்ட சொன்னார். அப்புறம் நான் அந்த தம்பிக்கிட்ட கேட்டேன், ஏன்பா இதில் என்ன போட்டிருக்குன்னு உனக்கு தெரியுமா, நீ படித்து பார்த்தையா? ஆமாம் மேடம் நான் படித்து பார்த்தேன், நான் காலேஜுக்கு போகிறேன், எனக்கு தெரிஞ்சது என்னன்னு. அதை பற்றி ஏதாவது நீ சொல்ல விரும்புறியான்னு. இல்லை மேடம் அப்படியெல்லாம் இல்லை, எங்கள் அக்காவை பற்றி எனக்கு தெரியும், நான் கூடவே தான் இருந்திருக்கேன் இத்தனை காலமும். கல்யாணம் ஆகி அங்கே போனதுக்கப்புறம் தான் அவரோட வாழ்க்கை. அவர் கடைக்கு போயிட்டா கூட எங்கள் பக்கத்துலேயே தான் எங்கள் வீடு. அதனால் அக்கா என்ன பண்ணுவாங்க, கதவு பூட்டிட்டு வேலையெல்லாம் முடிக்கிற வரைக்கும் வீட்டில் இருப்பாங்க. வேலை முடிஞ்ச உடனே இந்த பக்கம் வந்துடுவாங்க. இல்லை எங்கள் அம்மா அங்கே போவாங்க.
ஸோ இந்த மாதிரியான குற்றச்சாட்டெல்லாம் வேணும்னே அவர் பண்ணுறாருங்க. அதுதான் எங்கள் அக்கா பேசாமல் செத்து போகலான்னு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு பேசும்போதே கண்ணீர் வந்துடுச்சு. சரி, இதெல்லாம் சரி, இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த விஷயத்தை யார் பேச முடியும்? நான் சரியாக நடந்தேனா தப்பாக நடந்தேனாங்கிறது நான் தான் சொல்ல முடியும். அதனால் நீங்கள் 2 பேரும் வந்து சொல்கிறதுனால மட்டுமே நம்ம ஒரு வழக்கை தாக்கல் செய்ய முடியாது. நான் வந்து உங்கள் அக்காவோட பேசணும் அப்படின்னு. அப்புறம் இருங்க மேடம் வர சொல்கிறேன்னு பார்த்தா எங்கள் ஆஃபீஸ்லேயே முன்பக்க வராண்டால அந்த பொண்ணு உட்காந்துருக்கு. அப்புறம் உள்ளே வரும்போதே அந்த பொண்ணு பாவம் என்னென்னா ஒரு பரபரப்பு, ஒரு அழுகை, எல்லாமே ஒரு அவலமான ஒரு நிலையில் உள்ளே வந்தா. இதுதான் இவங்ககிட்ட எல்லாம் கேட்டாச்சு. அப்புறம் அவங்கள வெளியே இருன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட நான் பேசினேன். ஏம்மா என்ன நடந்தது சொல்லுங்கள். அவங்க சொல்கிறாங்க, ஆரம்பத்தில் எல்லாமே நல்லா தான் இருந்தது, தாம்பத்திய வாழ்க்கையில் சந்தோஷமாக தான் நான் இருந்தேன். எங்களுக்கு 2 வருஷம் கழித்து தான் ஒரு குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா என்னுடைய கவனம் எங்கே போயிருக்கோம்னா மோஸ்ட்லி குழந்தைய பார்க்குறதுல தான் இருக்கும். நாங்கள் வந்து தனி வீட்டுக்கு வேற வந்துட்டோம். தனி வீட்டில் இருக்கிறதுனால நான் தான் எல்லாம் பார்த்துக்கணும். அதனால ஒரு சில வேலைகள்ல அம்மா வருவாங்க, சில நாளில் நான் கொண்டு போய் அம்மா கொஞ்சம் நேரம் பார்த்துக்கோ, நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு குழந்தைய வாங்கிக்கிறேன்னு சொல்லுவேன். இப்படி தாங்க இருந்தது. ஆனால் சமீப காலமாகவே அவருடைய நடவடிக்கையிலெல்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் தெரிஞ்சது. வீட்டுக்கு வந்து சரியாக சாப்பிட்றது கிடையாது. ஏங்க உங்களுக்காக தானே சமைச்சு வச்சேன், இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்சோம்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சனே அப்படின்னு எல்லாம் கேட்டு கூட பார்த்துட்டேன். இல்லை எனக்கு வேண்டாம், நான் வெளியவே சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். அது எப்படி வெளியே சாப்பிடுவீங்க? இத்தனை காலம் வீட்டுக்கு தானே. மத்தியானம் 3 மணி ஆனால் அவர் என்ன பிஸ்னஸ் தெரியுமா? கிராசரி பிஸ்னஸ் பண்ணுறாரு. நம்ம ஊர்லலாம் இந்த கடை சொல்லுவோமே, மளிகை பொருள், மளிகை சாமான் கடைன்னு, அந்த கடை வச்சுட்டு இருக்கிறாரு. முதல்ல ஒரு சின்னதாக இத்தினூண்டுக்கு ஆரம்பித்தார், ஒரு 6க்கு 8 மாதிரி இடத்துல. அப்புறம் அது பெருசாக வந்துட்டே இருந்தது. ஸோ வேலையெல்லாம் முடிஞ்சால் கூட 3 மணிக்கு வீட்டுக்கு தானே வந்து சாப்பிடுவீங்க, சாப்பிட்டுட்டு சித்த நேரம் தூங்கிட்டு போவீங்க தானே, ஏன் இப்போல்லாம் இல்லை? வேலை அவ்வளவு இருக்குது, உனக்கு என்ன தெரியும்? இதில் இன்னொரு அடிஷ்னல் பாயிண்ட் என்னென்னா, அந்த கடையில் ஒரு 4 பேரோ 3 பேரோ 5 பேரோ ஆரம்பத்துலேருந்து வேலை செஞ்சுருப்பாங்க. அவங்களுக்கு வெளியே சாப்பிட்றதுக்கு பணம் கொடுக்க மாட்டார். அவங்களுக்குள்ள கான்ட்ராக்ட் போல் இருக்குது. அதாவது இவங்க வீட்டுக்காரருக்கும் அந்த வேலைக்கு வர தொழிலாளிகளுக்குலாம், நான் உனக்கு இருக்கிறதுக்கு இடம் இலவசமாக கொடுத்துட்றேன், 3 நேரமும் சாப்பாடு போட்டுறேன், உனக்கு இவ்வளவு சம்பளம் அப்படின்னு பேசி ஊர் நாட்டிலேருந்து கூட்டிகிட்டு வருவாங்க. அப்படி தான் வச்சுருக்காங்க. இவன் வந்து ஒரு 3 பேராக இருக்கும்போது தெரியல அவளுக்கு, சரி நான் சமைச்சு போட்டுறேன் அப்படின்னு. பசங்க வந்து சாப்பிட்டுட்டு போவாங்க. இது நடைமுறை. ஆனால் பெருசாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி முடியாது. அது முடியாது யாருக்குமே. பொதுவாகவே இன்னொரு விஷயம் முக்கியமாக இந்த பொண்ணு வாழ்க்கையில் என்ன நடந்துருக்குதுன்னா, அவங்க மாமியார் வீட்டில் உட்காந்துருப்பாங்க. வழக்கமாக மாமியாருக்கும் மருமகளுக்கும் உங்களுக்கு தெரியும் 7ஆம் பொருத்தம் 8ஆம் பொருத்தம் மாதிரி ஆகிடும். ஸோ முதல்ல சாதாரணமாக இருந்த விஷயம் நாள்பட அந்த அம்மாவுக்கு தம் பையன் பெரிய ஆள், முன்னை விட பெரிய ஆளாயிட்டாங்க, இவ்வளவு நல்லா இருக்கிற பையனை கொண்டு போய் இந்த மாதிரி ஒரு இடத்துல கொடுத்தமே அப்படின்னு அந்த அம்மா பேச. ஆனால் உண்மையில் அந்த பொண்ணுக்கு ஒரு 30 பவுனுக்கு நகை போட்டு தான் கல்யாணம் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இவளும் திருப்பி பேசுவாள். ஒரு 4 நாளைக்கு அமைதியாக இருப்பாங்க, ஏங்கத்தான் இப்படி பேசுகிறீங்கம்பாங்க. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, உங்கள் குடும்பத்தை பற்றி தெரியாதான்னு கேட்பாங்க. இது ஒரு பெரிய தொல்லையாகி போச்சு. வீட்டுக்கு வந்தால் நிம்மதி இல்லை அப்படின்னு ஆரம்பித்தான் இந்த ஆள். யார்? ஹஸ்பண்ட். சரின்னு என்ன பண்ணா, எப்போ பார்த்தாலும் அம்மா வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்கன்ட்டு அவங்க சிஸ்டர்கிட்ட கூப்பிட்டு, இந்த பார் அம்மாவுக்கு மாதத்துக்கு இவ்வளவுன்னு கொடுத்துட்றேன், நீ கூட்டிகிட்டு போய் அங்கே வச்சுக்கோ, நான் தினம் வந்து அம்மாவை பார்த்துட்டு போகிறேன். ஒரு நல்ல அரேஞ்ச்மெண்ட். இந்த பொண்ணு அப்பா நிம்மதி அப்படின்னு. இப்போது 3 பேர் இருந்த போது சாப்பாடு ஆக்கி போட்டுட்டு இருந்தாலா, இப்போ 7 பேர் ஆயிட்டாங்க கடை பெருசான உடனே. அப்போ 7 பேர் வந்து ஒரே நேரத்தில் வரமாட்டாங்க. ஒரு கடையிலிருந்து ஒவ்வொருத்தராக அல்லது 2 பேராக அப்படி தான் வருவாங்க. இவளுக்கு சடவு, எவ்வளோ நேரத்துக்கு வந்து நம்ம வேலை செய்யறது, ஒருத்தனா வர்றானுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் இவ என்ன சொல்லிட்டா, என்னால் முடியல, இப்போது குழந்தையும் பார்த்துக்கணும், இப்போ அவனை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடணும், கூட்டிகிட்டு வரணும், இது எல்லாமே இருக்குது. ஆனால் அவர் ஒத்துக்கலை. இதுக்காக நான் போய் சாப்பாடு கொடுக்க முடியுமா? இந்த பொண்ணு சொல்லிட்டா, இல்லை என்னால் முடியாது. ஒரு நாளை போல் இருக்காது. இப்போது பெண்களுக்கு மட்டும் கரெக்டாக தெரியும் சார். ஒரு ஆண் நம்மளை பார்க்குற பொழுதே, இந்த ஆண் வந்து என் கண்ணை பார்த்து பேசுகிறானா, இல்லை தெளிவாக இருக்கானா, இல்லை வேறு சிந்தனைகளோடு நம்மளை அணுகிறானா அப்படிங்கிறது தெரியும். நான் ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டியாக நான் இதை பார்க்குறேன் பெண்கள் மத்தியில். அப்போது வர்ற எல்லா தொழிலாளியுமே மோசமானவங்கன்னு கிடையாது.
ஒருத்தர் 2 பேர் தன்னந்தனியாக வீட்டில் குடும்பத்தை விட்டு வந்திருப்பாங்க ஊரில். அதனால் இங்கே வந்து இருக்கும்போது ஏதோ ஒரு சலனமோ சபலமோ வரலாம். ஸோ அதனாலையும் கூட இந்த பொண்ணு சொல்லியிருக்கலாம். ஸோ அப்படித்தான். அதனால் இந்த பையன் என்ன பண்ணால் அவங்களுக்கு எல்லாம் கொண்டு போய் வேற ஒரு இடத்துல தங்க வச்சுட்டு ஒரு வீடு எடுத்து, இப்போ அவனுக்கு வசதி இருக்குது, கொஞ்சம் வீடு எடுத்து வச்சுட்டு அவங்க அம்மாவை அவங்க அக்கா வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்துடும். கூட்டிகிட்டு வந்து அங்கே வச்ச உடனே அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும் இவங்க எல்லாம். அம்மா சமைச்சு கொடுப்பாங்க, சாப்பிட்டு. ஸோ இட் வாஸ் கோயிங் ஸ்மூத். இப்போது அம்மா போயிட்டாங்க, ஆளுகள்லாம் அங்கே இருக்கிறாங்க. நீ இங்கே வந்து சாப்பிடலாமில்ல? நோ, இவர் வர்றதில்ல சாப்பிட. அப்புறம் என்னன்னு கேட்டால், இல்லை அம்மா செய்கிறது நல்லா இருக்கு, அதனால அம்மா செய். அப்போ கல்யாணமே பண்ணியிருக்காங்க. இதே தான், இதே கேள்வி தான் கேட்டான். அது என்ன, உங்கள் அம்மா தான் சமைச்சு கொடுத்தா நல்லா இருக்குதுன்னா நீங்கள் ஏங்க என்னை கல்யாணம் பண்ணீங்க, எனக்கு உங்களை தவிர வேற யார் இருக்கா அப்படின்னு கேட்குறா. அப்போ அந்த ஆள் சடக்குன்னு ஒரு வார்த்தை விட்டுறாரு, உனக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்னு எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இவளுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக போச்சு. இதெல்லாம் பேசாதீங்க, இப்படிலாம் வாயெல்லாம் புளுத்து போயிடும் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஒரு அலிகேஷனை ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அல்லது 2 வாரத்துக்கு ஒரு தடவை எப்போ சந்தர்ப்பம் கிடைச்சாலும் அவளை டீக்ரேட் பண்ணுறது, அவளை வந்து பிலிட்டில் பண்ணுவான். அதாவது நீ இப்படி இல்லை, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா, உன்னை பார்த்தா யாருக்கு ஆசை, இது இந்த மாதிரி எல்லாம் ஒரு வார்த்தைகள். தாம்பத்தியம் அப்படியே நின்று போச்சு அவங்க 2 பேருக்குள்ளத. அவன் எதுக்கு வீட்டுக்கு வரான், அப்புறம் நீங்கள் எதுக்கு வீட்டுக்கு வந்தீங்கன்னு கேட்டால் கேட்க தோணுமேல ஒரு கோபத்தில். நான் உனக்காக வரேன், எனக்கு ஒரு பையன் இருக்கான்ல, அந்த பையன் மேலே நான் உசிரியே வச்சுருக்கேன், அதனால் வரேன். ஸோ இது இப்படியே போச்சு. அவருடைய நடை உடை பாவனை எல்லாமே மாறிடுச்சு. கொஞ்சம் ஸ்டைல் ஆயிட்டாரு. இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் பூசின மாதிரி இருப்பாங்க, அதுக்கப்புறம் சொத்து வரும்போது மறுபடியும் கொஞ்சம் பூசின மாதிரி இருப்பாங்க. அந்த பாக்கெட்டில் வந்து மெல்லிசான பாக்கெட்டை வச்சு அதில் ஒரு நோட்டை வந்து 1000 ரூபாய் நோட்டு எடுத்து வைப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் ஒரு பெண்களுக்கு மட்டும் அது தெரியும் சார். நம்ம ஹஸ்பண்ட் கிட்டே ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குது, என்ன இவ்வளோ ஸ்டைலாக இருக்காரு, இத்தனை தடவை கண்ணாடிக்கு முன்னாடி நின்று தலையை வரைக்கிறாரு அப்படின்னு. அப்போ இவளுக்கு வந்து ஒரு சின்ன சந்தேகம் வருது. சந்தேகம் வந்து என்ன, ஒரே மாப்பிள்ளை மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்புறீங்களா, யாராவது புதுசாக கல்யாணம் பண்ண போகிறீங்களான்னு கிண்டல் மாதிரி தான் கேட்டோம். ஏன் பண்ணினா என்ன தப்பு, மூஞ்சி எத்தனை நாளைக்கு பார்த்துட்டு இருக்கிறது அப்படின்னாரு. இவளுக்கு சுருக்குன்னு பட்டுச்சு மனசில், என்னடா இப்படி சொல்கிறார், நம்ம டீஸ் தானே பண்ணினோம் அவரை அப்படின்னு. அப்புறம் ஒரு நாள் பார்த்தாக்கா அவங்க வீட்டு தொலைக்காட்சி வந்து ரிப்பேர் ஆகிருந்து. நானும் 3 நாளாக சொல்கிறேன், ஒரு ஆளை அனுப்ப மாட்டேங்கிறீங்களே. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் பார்த்தா ஒரு மத்தியானம் ஒரு 12 மணி இருக்கும், வந்து யாரோ கதவை தட்டுறாங்க. கதவை தட்டுறவங்க வந்து இந்த மாதிரி கேபிள் டிவி பார்க்க சொல்லி அண்ணன் சொன்னாருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு வராப்புல. நீங்கள் இப்போ என்ன பண்ணுவீங்க, கேபிள் டிவிக்காரனை உள்ளே விடுவீங்களா இல்லையா? ஆமாம், விடத்தானே செய்வோம். விடத்தானே செய்வோம். இல்லை கேஸ் சிலிண்டர் வருதுன்னு வச்சுக்கோங்க, நீ ஆம்பளை நீ உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிடுவீங்களா? நீங்கள் என்ன சொல்லுவீங்க, தம்பி சிலிண்டரை கொண்டு போய் கிச்சனில் வையே, வச்சுட்டு நீ வெளியே நில்லு, நான் பணம் எடுத்து வந்து தரேன் சொல்லுவோமா இல்லையா? இப்போ இந்த பையன் வந்த 10வது நிமிஷத்தில் இந்த ஆள் வரான் அங்கேருந்து. போதும், அவன் அங்கேருந்து வந்தவன், ஏய் நான் இருக்கும்போது இன்னொருத்தனை வச்சிருக்கியாடி அப்படிங்கிறான். இந்த பொண்ணு ஆடி போயிடுற, ஏங்க நீங்கள் அனுப்புனதா தானே சொல்லி வந்தாங்க. உடனே அவனை பார்த்தேன்டா உனக்கு இங்கே இங்கே வந்து தப்பான வார்த்தைகள் எல்லாம் பேசி அவனை ஒரு அடி அடித்த உடனே அவன் ஓடுவானா இல்லையா சார்? அவன் கதவை திறந்துக்கிட்டு ஓடுறான். இங்கே பாருங்க, எவனோ ஒருத்தனோட இவன் இருந்திருக்கிறா, நான் வந்து கதவை திறந்தவொடனே அவன் வெளியே ஓடுறான் அப்படின்ட்டு. இப்போ ஃப்ளாட்டில் இருக்க 1-2 பேர் இல்லை, கீழே இருக்கக்கூடிய வாட்ச்மேன் யாராவது பார்ப்பாங்களா இல்லையா? ஸோ ஆமாம், அப்படி ஒருத்தர் ஓடினார், முடிஞ்சு போச்சா? இப்போ என்ன பண்ணுவீங்க? இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல. அடுத்து ஒரு நாள் சிச்சுவேஷன் வருது, இவன் சொல்கிறான் மாடியில் மொட்டை மாடியில் யாரோ ஒரு ஆள் பதுங்கி இருக்காங்க எனக்கு தெரியும் அப்படின்னு. இவள் வீட்டுக்குள்ளே இருக்கிறவளுக்கு மொட்டை மாடியில் இருக்கிறவனுக்கு என்ன சம்மந்தம்? ஸோ இந்த மாதிரி அநியாயமான பழியை போட்டுட்டு இந்த பொண்ணை அடித்து அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிடுறான். இவளுக்கும் தாங்கலை, இவ்வளவு அவமானப்படுத்துவியா, நீ என்னோட இவ்வளோ காலம் வாழ்ந்திருக்க, உனக்கு என்னை பற்றி தெரியாதா, நான் என்ன அப்படி அலையிற பொம்பளையா, நீ கொண்டு வந்து விட்டுட்டு நீயே இந்த மாதிரி என் மேலே பழி போடுறியேன், முதல்ல வீட்டை விட்டு வெளியே போடின்றாங்க. அவங்க அப்பா அம்மாவெல்லாம் வர சொல்லி இந்த பொண்ணை வச்சு அனுப்பிடுறாங்க. இவர் நேராக என்ன பண்ணுறாரு, போய் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுக்குறாமா. கொடுத்து இது மாதிரி அடல்ட்ரி கம்ப்ளைண்ட்டு, அந்த பையன் அந்த போகும்போது அந்த பையன்கிட்ட பேர் கேட்டிருப்பா போல், இந்த மோகன் ஒருத்தன், அவன் வந்து கேபிள் டிவி வந்து ரிப்பேர் பண்ணுறதாக சொல்லிட்டு உள்ளே இருந்திருக்காங்க, எனக்கு தெரியல, நான் வந்து சாப்பாட்டுக்கு வந்தேன், அவன் உள் ரூமில் இருந்து வந்தான், இவன் மூஞ்சியெல்லாம் வேத்து போயிருந்தது, துணியெல்லாம் கலைஞ்சு போய். ஸோ ஒரு சினிமாவில் போய் இருக்கலாம் சார் இந்த பையன். அந்த மாதிரி ஒரு
அப்படியே பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒரு ஸ்டோரி சொல்கிற மாதிரி சொல்கிறான். உங்களுக்கு தெரியும் போலீஸ் ஸ்டேஷனில் அந்த மாதிரி சொல்லப்படுகிற பெண்ணை போலீஸினுடைய பார்வை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? உடனே ஓ அந்த மாதிரி பொம்பளையா அப்படிம்பாங்க. இவர் என்ன சொல்றார், சார் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு என்னுடைய கதையெல்லாம் கேளுங்க சார், என் வாழ்க்கையே நொந்துட்டேன் சார், எனக்கு இவகிட்ட இருந்து விடுதலை வேணும் சார் அப்படின்னு கதை பேசிகிட்டே இருந்துட்டு என்ன பண்ணுறான், சார் ஆளுக்கு ஒரு பிரியாணி வாங்கி தட்டுமா சார், நீங்களும் என் கதையை கேட்டே உட்காந்துருக்குறீங்க. எல்லா போலீஸ்காரரையும் நான் அப்படி சொல்ல மாட்டேன். பட் இவருடைய நோக்கம் என்னவா இருந்ததுன்னா அவங்கள குளிப்பாட்டணும். ஸோ அவன் வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான், என்ன வேணுமோ வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். அதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பலை. ஸோ எல்லாம் சாப்பிட்றாங்க. என்ன கூப்பிடவாவில் அப்படின்னு, இல்லை சார் இருங்க சார் நான் கொஞ்சம் பார்க்குறேன், திரும்ப ஒரு தடவை பார்க்குறேன் அப்படின்னு. இந்த கம்ப்ளைண்ட் மட்டும் இருக்கட்டும், சிஎஸ்ஆர் கொடுங்க. ஸோ ஒரு 2 நாள் கழித்து திரும்ப வரான். அப்போ தான் அந்த மொட்டை மாடி சம்பவத்தை சொல்கிறான். மொட்டை மாடி சம்பவத்தை சொல்கிறான். சரின்னு போலீஸ்காரவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவன் கடைக்கு போனதுக்கப்புறம் இந்த பொண்ணு அம்மா வீட்டுக்கு போனதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க, அந்த போலீஸ்காரவங்க வந்து வாட்ச்மேனை கேட்குறாங்க, அந்த வீட்டிலேருந்து யாராவது ஒருத்தவங்க ஓடுனானா இந்த ஐயா வந்து அந்த மளிகைக்கடைக்காரரை வந்து துரத்துனாங்களா அப்படின்னாங்க. ஆமாங்க ஐயா நான் பார்த்தேன். நீ வந்து ஸ்டேஷனில் சொல்லுவியா? ஐயா நான் உண்மைத்தானுங்க ஐயா சொல்கிறேன். எனக்கு அவனை பார்த்தாலே நடுவான், போலீஸ்காரனை பார்த்தாலே நடுங்குவாங்க வாட்ச்மேன் எல்லாம். ஸோ சொல்கிறேன், இப்போ என்ன கிடச்சிருச்சு, ஆதாரம் கிடச்சிருச்சு, புரியுதுங்களா? அதுக்கப்புறமா என்னாச்சு, அடுத்த நாள் போய் அவன் சொல்கிறான், சார் நீங்கள் வாங்க சார், நீங்கள் அவளை கூப்பிடுங்க, எங்களுக்கு வச்சு பேசலாம். இந்த பொண்ணை கூப்பிட்றாங்க போய், எங்கே அவங்க அம்மா வீட்டிலேருந்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. அம்மா வீட்டிலேருந்து வரும்போது கூட அந்த பொண்ணு அவங்க அப்பா கூடயும் அவன் தம்பியோட தான் வருது. வந்துட்டு இந்த மாதிரி அவங்கள கேட்கும்போது இல்லைங்க அப்படியெல்லாம் நடக்கலை. இப்போ நான் சொன்ன கதையில் அவள் பார்ட் என்னவோ அதை அப்படியே சொல்கிறா. இவர் என்ன பண்ணாருன்னு, அந்த ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய பெண் காவல் அதிகாரிகள் கூட அடல்ட்ரி குற்றங்களை விசாரிக்கிற பொழுது என்ன மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ரொம்ப கீழ்த்தரமாக பேசும்போது அவளுக்கு அழுக பொங்கி வர, நான் செத்து தான் போகணும்னு சொல்லிட்டு ஸ்டேஷனை விட்டு வெளியே வர, இவங்க அம்மா அப்பாவும் தம்பியும் அவளை பிடிக்க, உடனே அந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிற ஆளுங்க சொல்லி, என்ன சாகசம் பண்ணுறாயா, எப்படியா நீ இவனோட கொடுத்துன இருந்த அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் 2 தடவை விசாரணைக்கெல்லாம் கூப்பிட்டுட்டு வந்துடுறாங்க. அப்புறம் வந்து அவன் சொல்கிறான்ல, கீழே வாட்ச்மேனும் சொல்லியிருக்கிறான், அதனால் நீ தப்ப முடியாது, நீ ஒன்று பண்ணு, உனக்கு புருஷனோட வாழணுமா வேண்டாமா, ஏங்க நான் ஒரு குழந்தைய வச்சுருக்கேன், நான் அவரை தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், அவரோட தான் நான் வாழ்வேன், அவர் பொய் சொல்கிறாருங்க அப்படின்னா ஒன்று பண்ணு, தப்பு செஞ்சுட்டேன், இனிமேல் அந்த மாதிரி செய்ய மாட்டேன்னு எழுதி கொடு, நாங்கள் சேர்த்து வைக்கிறோம். அநியாயமாக இருக்கு கூட. தப்பே செய்யாத போது என்னை எதுக்குங்க எழுத சொல்கிறீங்க? அன்னைக்கு அவன் புருஷன் வர அந்த ஸ்டேஷனுக்கு வந்துட்டு பாருங்க, அந்த மோகனுக்கு இவ ஒரு 1/2 பவுன் மோதிரத்தை கொடுத்துருக்குறான். யாருக்கு? அந்த கேபிள் டிவி காரனுக்கு. அதனால அவன் பிளெட்ஜ் பண்ண அடமானத்திலிருந்து நான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் பாருங்க. இவனே போய் இவன் மோகன்னு பேர் போட்டு கொடுத்தாலும் அந்த காலத்துல எல்லாம் வாங்கியிருப்பாங்க. இவனே வச்சு இவனே எடுத்துட்டு இப்போ என்ன சொல்றான், கேபிள் டிவி காரனுக்கு இவன் கிஃப்ட் கொடுத்தாலாம். இதெல்லாம் போட்ட உடனே ஸ்டேஷனில் போட்டு அந்த பொண்ணை வாட்டி எடுத்துட்டாங்க. அப்புறம் நீ எழுதி கொடு, நான் கூட்டிகிட்டு போகிறேன், ஆனால் இதுதான் கடைசியாக இருக்கணும்னு புருஷன் சொல்கிறான். வேறு வழியே தெரியாமல் அந்த பொண்ணை எழுதி கொடுக்குறா. சார் நான் தப்பு பண்ணிவிட்டேன், இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன், முடிஞ்சு போச்சா? சரி, இப்போ நேரம் எங்கே போவோம்? அடுத்த நாள் காலையில் அப்பா தம்பி அம்மா எல்லாரும் அவளை கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே விட்டால் அதுக்காக வர்றாங்க, வீடு பூட்டி இருக்குது. அப்புறம் நேரம் மளிகை கடைக்கு தானே போவாங்க. அந்த தம்பி அனுப்பி மளிகை கடையில் பார்த்தா, எதுக்கு அவள் வர்றா, அவளை யார் வச்சுக்க போகிறா இந்த வீட்டில்? ஏன் நீ தானே சொன்னேன் நான் சேர்ந்து வாழ்கிறேன்னு? கெட்டு போனவோ அவளே ஒத்துக்கிட்டு எழுதி கொடுத்துருக்கா, அவளே நான் இங்கே விட முடியாது. இவங்களும் ஒரு 4-5 தடவை முயற்சி பண்ணிட்டாங்க. அதுக்கு நடுவில் வீட்டுக்கு நோட்டீஸ் அனுப்பிட்டோம். யார்? ஹஸ்பண்ட் டைவர்ஸ் கேட்டு. அந்த டைவர்ஸில் தான் குரூயல்ட்டி அடல்ட்ரின்னு 2 கிரவுண்டை போட்டு, நான் கூடங்க நிஜமாவே நினச்சேன் இந்த மாதிரி கேஸ் வந்தால் டக்குன்னு முடிச்சுட்டு வெளியே போயிடுவாங்க பெண்கள்லாம். அவன் இல்லாட்டி கூட பரவாயில்ல, கேஸ்லேருந்து வெளியே வந்தால் போதும். ஏன்னா இவ்வளோ பெரிய கோர்ட் ரூம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நடுவில் ஜட்ஜ் உட்காந்துருப்பாங்க, பிசி இருப்பாங்க, ஏபிசி இருப்பாங்க, இந்த மாதிரி. அதாவது பிசின்னா பெஞ்ச் கிளர்க், இவங்கெல்லாம் இருப்பாங்க. இருக்கிறதே துளியுண்டு கோர்ட்டு, அதுக்குள்ளே நிறைஞ்சு வழியும். அந்த கூட்டத்துக்கு நடுவில்
செகண்ட் ரெஸ்பாண்டன்ட்னு ஒரு பேரை போட்டு கூப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்பவே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் இது தப்பான கேஸு அப்படின்னு. அவன் வந்து வேணும்னு அந்த இடத்துல அவமானப்படுத்துவான். அதனால எல்லா பெண்களுமே உண்மையிலேயே குற்றம் இழைக்கவில்லை அப்படின்னாலும் கூட அந்த கேஸை முடிச்சுட்டு போகத்தான் பார்ப்பாங்க. பட் நான் பார்த்தேன் இந்த ஷர்மிளா சரியான தைரியசாலி சார். நான் கூட சொன்னேன் முடிச்சுட்டு போயேம்மா, அவன் என்ன பெரிய விஷயமா? இல்லை மேடம், அவன் என்னை பொய்யா சொல்லி என்னை வெளியே அனுப்பணும்னு நான் நினைக்கிறான். வெளியே போகணும்னு கூட நினைக்கலாம், அது கூட நான் தப்புன்னு சொல்ல. இல்லாத ஒரு விஷயத்த வாழ்க்கைக்காக என்னை எழுதி கொடுக்க சொல்லிட்டு நீ அந்த மோகனை கூட்டிட்டு வா, நீ அந்த மோகனை கூட்டிட்டு வா. எந்த மோகன் வருவான் சார் நீங்கள் சொல்லுங்க, எப்படி வருவாங்க? அப்புறம் இல்லை, ஏறத்தாழ 3.5 வருஷம் சார் இந்த பொண்ணு இவ வந்து தன்னுடைய குழந்தையை மட்டும் அவன் பிடுங்கி வச்சுட்டு தான் அனுப்பியிருந்தான். ஆனால் ஒரு 10 மாதம் 1 வருஷத்துக்குள்ளார ஒரு நாள் குழந்தை ஓடி வந்துருச்சு. குழந்தை இந்த சென்ஸ் அவனுக்கு ஒரு 6-7 வயசுக்கு மேலே இருக்கும். தாத்தா பாட்டி வீட்டுக்கு ஓடி வந்துருச்சு. என்னன்னு கேட்டால் என்னை போட்டு அடிக்கிறாரு. என்னடா எப்போ பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடுன்னு கேட்குறேன். குழந்தை சாப்பாடுன்னு கேட்க வீட்டில் தானே கேட்கும், தெருவிலேயே போய் நின்றுட்டு கேட்கும். அதனால நான் வந்துட்டேன், நான் அப்பா கிட்ட போக மாட்டேன் அப்படின்னு. இப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணுறா, தனக்கும் தன்னுடைய குழந்தைக்கும் மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும் நீன்னு போடுறான். அவன் என்ன பண்ணுறான், என் குழந்தைய கடத்திட்டு போயிட்டா என் குழந்தை எனக்கு வேணும்னு போடுறான். அதாவது 2 பேரும் அவ்வளோ ஒரு பெரிய போராட்டங்க. நான் உண்மையிலேயே அந்த பொண்ணை நினச்சேன் சரியான தைரியசாலி. நீ கூப்பிட்டுட்டு வா, நீ யார் தப்புன்னு சொல்கிறியோ நீ அவங்களையெல்லாம் கூட்டிட்டு வா, நம்ம பேசலாம் அப்படி. இவனுக்கு ஆளும் கிடைக்கல. ஆச்சு ஒரு 3.5 வருஷம் போகிறதுக்குள்ளே அவங்க அப்பா அம்மாவுக்கு எல்லாம் இவனெல்லாம் ஒரு மனுஷனா, இவனுடைய நீ போயிருக்கிற அப்படின்னு சொல்ல. அப்புறம் கூப்பிட்டு வச்சு சமரச மையத்தில் போட்டாங்க. 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு பேசினாங்க. அப்போ அவன் கேட்டான் எனக்கு டைவர்ஸ் தான் வேணும். அப்போ இவ சொன்னா முதல்ல என் பேரில் சொல்லியிருக்கிற அடல்ட்ரியை எனக்கு தப்பு, நான் பொய்யா சொன்னேன்னு எனக்கு எழுதி கொடுக்க சொல்லுங்க. அவன் தானே என்னை எழுதி கொடுக்க சொன்னான், அதனால எனக்கு எழுதி கொடுக்க சொல்லுங்க. எழுதி கொடுத்தா நான் மியூச்சுவல் கன்சென்ட்ல 2 பேரும் மனமொத்து விவாகரத்து செய்யலாம். அந்த மாதிரி நான் பண்றேன். என் பேர்ல போட்டிருக்கிற அலிகேஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்கா பாருங்க பெட்டிஷன்ல, இவ்வளோ மோசமா, அதெல்லாம் வாபஸ் வாங்குறேன்னு எழுதி கொடுக்க சொல்லுங்க. நான் சொன்னது பொய் குற்றச்சாட்டுன்னு எழுதி கொடுத்தா நான் பண்றேன். நமக்கெல்லாம் அந்த மாதிரி ஐடியா கூட தோணிருக்காது. செம்ம கெட்டிக்கார பொண்ணு அந்த பொண்ணு. அது சொல்லுச்சு இவனுக்கு வந்து 4 வருஷமா ஆள் இல்லை, ஒரு வழியும் இல்லை. இப்போ அவனுக்கு என்னன்னா இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியாக செட்டில் ஆகணும். அப்போ அவள் சொல்லிட்டு அதெல்லாம் முடியாது, நீ செட்டில் ஆகிறது வேற, நீயும் நானும் சேர்ந்து பெற்றது தானே அந்த குழந்தை, அந்த குழந்தைக்கு என்ன கொடுக்குற சொல். மாதம் அவனுக்கு சாப்பாடு போடணும், நான் வேலைக்கு போகலை, அவன் ஸ்கூலுக்கு போகிறானே, ஸ்கூல் ஃபீஸ் யார் கட்டுவா? கடைசியில் பேச்சுவார்த்தையில் இந்த பொண்ணுக்கு 5 லட்சம் கொடுத்துறார். அந்த குழந்தைக்கு மாதம் 5000 ரூபாய் கொடுத்துருவார் சாப்பாட்டு செலவுக்கு. ஸ்கூல் ஃபீஸு மற்ற அத்தனையும் அவர் கட்டிடுறதாக அவர் ஒத்துக்கிட்டு இந்த மாதிரி லெட்டரையும் கொடுத்த பிறகு நாங்கள் மியூச்சுவல் கன்சென்ட்டில் டைவர்ஸ் பண்ணினோம். ஸோ நம்ம எதோ வீரம் அப்படின்னு நினைக்கிறோம், கெட்டிக்காரத்தனம்னு நினைக்கிறோம். தன்மேல் விழுந்த அழுக்க நீதிமன்றத்திலேயே வச்சு தீர்த்து தான் நான் போவேன்னு சொன்னா பாருங்க. அவள் உண்மையிலேயே எனக்கு அந்த ஷர்மிளாவை வந்து ஒரு ரோல் மாடல் மாதிரி தான் நினைக்கிறேன். ஆனால் மேடம் பொதுவாக அந்த மாதிரி பிரச்சனையில் வீட்டில் உள்ளவங்க பேசி தீர்த்துப்பாங்கல்ல, டேரெக்டாக கோர்ட்டு போயிட்டாங்களே. அவர் போயிட்டாரு, அப்பதான் சீக்கிரம் கிடைக்கும்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ எங்களை மாதிரி எத்தனை வக்கீல் இருக்காங்க, ஒரு வக்கீல் சில வாயா அடல்ட்ரின்னு போட்டால் பொம்பளைங்க வரமாட்டாங்கயா, உனக்கு சீக்கிரம் கிடைச்சிடும்னு சொல்லியிருக்கலாம். அவருடைய கணிப்பு பொய்யா இருந்திருக்குது. அவருக்கு தான் அஃபேர் இருந்திருக்குமா மேடம்? அதை பற்றி நம்ம கேட்டுக்கவே இல்லை சார். இல்லை இவ்வளவு மோசமா பழி சொல்லி நாங்கள் அதை பற்றி நாங்கள் வந்து அவங்க எழுதுறது குற்றச்சாட்டுகளுக்கு தப்புன்னு சொல்லுவோம், என் மேலே குற்றம் இல்லைன்னு சொல்லுவோம். அவர் அதை பற்றி போட்டுக்கல. அவருடைய வேணா போகிற போக்கில் 1-2 வார்த்தைகள் அவருடைய நடவடிக்கை எல்லாம் மாறி போச்சு, வீட்டுக்கு வருவதில்லைன்னு போடுவோம். பட் அதுவுமே வந்து க்ரூயல்டி கிரவுண்டில் தானே வரும். நான் தான் டைவர்ஸ் கேட்கலையே, நீ செஞ்ச குற்றங்களை எல்லாம் நான் மன்னித்து விடுகிறேன், சேர்ந்து வாழ்கிறேன் நல்லா போடுறோம். அதனால இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அந்த பெண்ணுடைய துணிச்சல் அவளுக்கு நேர்ந்த அவமானத்தை தொடச்சுது. நான் கூட வெளியெல்லாம் வந்து முடிச்சதுக்கப்புறமா கேட்டேன், எப்படிம்மா இதுன்னு. மேம் இப்போ நான் இதை விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க மேடம், அவன் சொல்கிறாங்கிறதுக்காக வாங்கி வந்துட்டேன்னா என்ன நடக்கும், நாளைக்கு என் பையனை இந்த பையன் யாருக்கு பிறந்தவன்னு கேட்பாங்கல்ல மேடம், என்னால் என் குழந்தைக்கு வந்து கெட்ட பேர் வரக்கூடாது, அவன் தலை நிமிந்து நடக்கணும் அப்படின்னு. வாட் அ உமன் சார். நினச்சோட ஒரு சின்ன ஒரு பழி சொல்லிட்டாலே உடஞ்சு போகிற பெண்கள் மத்தியில்
என் மேல இருக்கிற களங்கத்தை துடைத்து விட்டு நான் வெளியேறுவேன் அப்படின்னு சொன்னான். அவள் அந்த 5 லட்சம் கூட வாங்கியிருக்க வேண்டாம், நான் தான் கம்பல் பண்ணேன், நீ வாங்கிக்கோ, கொண்டு போய் அதை ஒரு டெபாசிட் பண்ண உன் புள்ள மேல. அது பாட்டுக்கு வளர்ந்துட்டே இருக்கும். ஒரு 18 வயசு ஆகும்போது காலேஜுக்கெல்லாம் போகணும்னா அன்னைக்கு இவன் கட்டுறானா இல்லையோ, அதுக்குள்ள கல்யாணம் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு 2 குழந்தை பிறந்ததுன்னா நான் இதுக்கெல்லாம் கொடுக்கணும், இப்போ ஆல்ட்ரேஷன் பண்ணுன்னெல்லாம் சொல்லுவாங்க. அதனால வாங்கிக்கோன்னு சொல்லி அவங்கள வாங்க வச்சேன். அவ்வளோதான். பாரதி கண்ட புதுமை சர்மிளான்னு சொல்லிக்கலாம். புதுமை சர்மிளான்னு சொல்லலாம். ரைட் சார். ரொம்ப நன்றி மேடம். வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.